தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் தலைவர் சொக்கலிங்கம், செயலாளர் முருகன் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில், புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி மாலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் புத்தக காட்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்த புத்தக காட்சியில் மேற்கண்ட சங்கத்தில் இடம்பெற்றுள்ள 900 பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்காக 2 லட்சம் சதுர அடியில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறையின் அரங்கு, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் அரங்கு, பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு அரங்கு, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், தொல்லியல் துறை, இல்லம் தேடி கல்வி ஆகியவும் இடம்பெறுகின்றன. கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த 47வது புத்தக காட்சிக்கு சுமார் 20 லட்சம் பார்வையாளர்கள் வந்தனர். அதன் மூலம் ரூபாய் 21 கோடி மதிப்பு புத்தகங்கள் விற்பனையானது. புத்தக காட்சிக்கு வருவோருக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் 10 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர் வந்து செல்லும் வகையில் 10 லட்சம் டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. பொங்கல் விடுமுறைக்கு முன்னதாக பொதுமக்கள் இங்கு வந்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு முன்னதாகவே புத்தக காட்சி தொடங்குகிறது. அரசு சார்பில் வழக்கம் போல இந்த ஆண்டு ரூபாய் 75 லட்சம் உதவி வழங்க உள்ளனர்.